இது பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு முதல்ல பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு அரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு எடுக்கணும். அதில் ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு நல்லா கலந்துக்கிடணும். அந்த மாவு இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த கொதித்த தண்ணி எடுத்து இந்த அரிசி மாவு கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை வச்சு ஊற்றி நல்லா கலக்கணும். அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சோன்னா கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறினோன்னு இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக எடுத்து உருட்டிக்கணும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக உருட்டினா தான் அது சீக்கிரமாக வேகும். இந்த கொழுக்கட்டை மாவு காயாமல் பார்த்துக்கிடணும். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் தண்ணி, 2 கப் பால் சேர்த்து கலந்து அதில் ஏற்கனவே உள்ள அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அதையும் நல்லா கலந்துக்கிடணும். இந்த கட்டி இல்லாமல் இந்த கலவையை அரிசி மாவு கலவையை கலந்துக்கணும். இது கலந்த பிறகு இந்த கலவையை அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு இந்த கலவையை கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதித்தோன்னா இந்த உருண்டை சின்ன சின்ன உருண்டையில் உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு அது லேசாக கிளறி விட்டுக்கணும். அதுக்கு முன்னால் கிளறினா இந்த கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு முன்னால் கலக்கக்கூடாது. அது வந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் பாலும் அதில் சேர்த்து ஊற்றிக்கணும். அப்போ தான் இது நல்லா இந்த கொழுக்கட்டை வேகும். அது இதில் 1 கப்பு சீனி, அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி அதை இன்னும் 2-3 நிமிஷம் வேக விடணும். கொழுக்கட்டையெல்லாம் வெந்துட்டுனா அது கொஞ்சம் மேலே எழும்பி அப்படி வரும். வெந்ததும் இதை இறக்கி சூடாகவும் பரிமாறலாம், இல்லைன்னா நல்லா ஆற வச்சும் நம்ம சாப்பிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு மகிழுங்கள். தேங்க்ஸ்.